ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு ஹீரோ செக்ஷன் வெப்சைட் டிசைனை HTML, CSS, Bootstrap யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹீரோ செக்ஷன் ப்ராஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரப்போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் இப்போ இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற நேரம் இது ரெஸ்பான்சிவாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி இதை ரெஸ்பான்சிவாக கொண்டு வரணும். நம்மளும் இதில் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவோம், பட் நம்ம இதை ரெஸ்பான்சிவாக கொண்டு வர மாட்டோம். ஸோ தான் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட அந்த டிஸ்கார்ட் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதில் நான் தனியாக அதுக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி அனுப்பலாம். ஸோ இப்போ நாம் இந்த செக்ஷனோட அந்த HTML செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுக்குறேன். அப்போது HTML பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் நான் இந்த டைட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு Lumix வெப்சைட் ஹீரோ செக்ஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டாப்பில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஃபாண்ட் ஆட் பண்ணுறேன். ஃபாண்ட்குள்ளே அந்த லிங்க் டேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி Ctrl+Shift+P கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த செட்டிங்ஸ் தெரியும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது கூகுள் ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன், கூகுள் ஃபாண்ட்ஸ் இன்சர்ட் லிங்க். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வருது. இதில் நான் என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, IBM Plex Sans சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழே அந்த லிங்க் டேக் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபாண்ட் தான் நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பூட்ஸ்ட்ராப்குள்ளே அந்த CDN லிங்கை இங்கே ஆட் பண்ண போகிறேன். திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா, Ctrl+Shift+P கிளிக் பண்ணி CDN.js அந்த லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூட்ஸ்ட்ராப்குள்ளே அந்த CDN லிங்கை எடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு CDN.js எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது டிஸ்பிளே ஆகும். ஸோ அது இங்கே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, Ctrl+Shift+P கொடுத்து இதில் நான் CDN.js சர்ச் ஃபார் லைப்ரரிஸ் இது சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நான் பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், bootstrap.min.css. நெக்ஸ்ட்டு இன்சர்ட் இன்டு டாக்குமெண்ட். பார்த்தீங்களா, இந்த லிங்க் இப்போ நமக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் லிங்க் டேக் போட்டு நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டை CSS ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம CSS ஃபைல் க்ரியேட் பண்ணோம், பட் நான் ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சேம் நேமில். பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம பூட்ஸ்ட்ராப்குள்ளே அந்த ஸ்கிரிப்ட் டேக்கையும் இங்கே ஆட் பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி அந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் அந்த லிங்க் ஆட் பண்ணோம். பட் இதுக்கு நம்ம CDN.js எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நான் திரும்பவும் Ctrl+Shift+P கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த CDN.js சர்ச் ஃபார் லைப்ரரிஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பூட்ஸ்ட்ராப் டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். கரண்ட் வெர்ஷன் இதில் நான் இந்த மாதிரி
ஜேஎஸ்னு டைப் பண்ணுறேன். தேர்ட் ஆப்ஷன் bootstrap டாட் min டாட் ஜேஎஸ் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் இன்டு டாக்குமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஸ்கிரிப்ட் டேகும் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டில் bootstrap கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து கோ லைவ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கீழே இருக்கும் கோ லைவ். பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த வெப்சைட் நமக்கு வந்து லைவாக லோக்கல் சர்வரில் கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன், இன்சர்ட். அதை கிளிக் பண்ண உடனே இது நமக்கு லைவில் தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைவில் தெரியுது. இப்போ நம்ம டம்மியாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் செக் பண்ணுறதுக்கு. பி டேக்கில் லாரம். பார்த்தீங்களா, இங்கே நமக்கு அந்த ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு bootstrap ஆட் ஆகிடுச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளே அந்த கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லேஅவுட்டை கரெக்டாக நோட் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி பெரிய ஹெட்டிங் டெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு குட்டி பேரா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. அது கீழே இந்த மாதிரி ரிவ்யூவுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி இமேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை எப்படி இப்போ நம்மளோட அந்த லேஅவுட்டில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கண்டெய்னர் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோ கிளாஸ் நேமில் 2 காலம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அதில் பார்த்தோம், லெஃப்ட் சைட் ரைட் சைட் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருந்து. ஸோ நம்ம இப்போ அதே மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். காலம் 5 இன்ட்டு 2. ஸோ நான் எந்த ரீசனுக்காக காலம் 6 ஆட் பண்ணாமல் காலம் 5 ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் காலம் 6 ஆட் பண்ணேன்னா நமக்கு வந்து சுத்தமாக இந்த 2 காலம்ஸ்க்கு நடுவுலையும் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்களேன், நான் வந்து டம்மி கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஒருவேளை நான் வந்து இதில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் இந்த மாதிரி ஆட் பண்ணேன்னா பார்த்தீங்களா நமக்கு இப்போது இங்கே நிறைய ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ்க்காக தான் நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து இந்த மாதிரி காலம் 5 ஆட் பண்ணேன். இல்லைன்னா நான் வந்து டைரெக்டாக காலம் 6 ஆட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்பேஸ் சுத்தமாக நமக்கு இருக்காது. பார்த்தீங்களா, ஸோ நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதில் இந்த கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு H1 டேக் ஆட் பண்ணிக்கிறேன். H1 டேக்கில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். அது கீழே நான் வந்து ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். அதே நான் வந்து இதுலேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு நாம் ஒரு டிவ் டேக்கில் ஆட் பண்ணலாம். இன்புட் ஃபார்ம் டிவ். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம அந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த இமெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இன்புட் டேக் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் HTML CSS கோர்ஸ்லேயே பார்த்துருப்போம். இன்புட் டைப் பார்த்தீங்கன்னா இமெயில் அந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா என்டர்
இமெயில் டு கெட் ஸ்டார்டட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் டேக்கில் வந்து ஆக்ஷன் அட்ரிபியூட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இன்புட் டேக் யூஸ் பண்ணி ஏதாவது இன்புட் கொடுத்து அந்த பட்டன் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுற நேரம் இமீடியட்டாக இந்த ஆக்ஷனில் நாம் என்ன லிங்க் ஆட் பண்ணுறோமோ அங்கே தான் அது வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நாம் இது கீழே ஒரு டிவ் டேக் ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பட்டனுக்கு. ஸோ நம்ம இதில் btn div அந்த மாதிரி கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 0 இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம்ஸ். நெக்ஸ்ட்டு பாட்டம் 0, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் 0, அதுக்கு நான் வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேமில் ஸ்டார்ட் 0 ஆட் பண்ணிக்கிறேன். எண்ட் 0 செக் பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டான ஸ்டைலிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த டிவ்க்கு கீழே ஒரு பட்டன் டேக் ஆட் பண்ணலாம். அந்த பட்டன் டேக்கில் நான் வந்து கெட் ஸ்டார்டட் நவ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இதுக்கு டைப் அட்ரிபியூட் போட்டு சப்மிட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இது நமக்கு இந்த மாதிரி சேம் லைனில் இல்லை, நமக்கு கீழே வருது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம். அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டிவ் ஆட் பண்ணோம். அது வந்து இந்த ரிவ்யூஸ்க்கு. ஸோ இதில் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ரிவ்யூ டிவ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் இருக்கிற டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இல்லை நான் வந்து p டேக் போட்டு அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இன்னொரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் வருது, அதே நேரத்தில் இந்த டெக்ஸ்ட்டும் வருது. ஸோ இது நம்ம வந்து சேம் லைனில் கொண்டு வரக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து இது எல்லாமே சேம் லைனில் வந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் நான் வந்து இப்போது கிளாஸ் அட்ரிபியூட் போட்டு ரிவ்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பேன் டேக்கில் நான் வந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வாட்டி இங்கே நம்ம ஃபாண்ட் ஆசம் இந்த சிடிஎன் லிங்க் ஆட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம். அதையும் CDN.js அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு Ctrl+Shift+P கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபாண்ட் ஆசம் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வேர்ஷன் சூஸ் பண்ணணும். all.min.css insert into document. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம அந்த ஐக்கான்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அது ஸ்டார் ஐக்கானாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஐ டேக் போடணும். அது கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாண்ட் ஆசம் சிடிஎன்லேருந்து வருது. FA solid FA star. இதை நாம் 4 times ஆட் பண்ணலாம். 1 2 3 4. ஸோ நீ நோட் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டார் மட்டும் ஹாஃப் ஆர் பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஐக்கானை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் நேமில் மட்டும் ஸ்டார் ஹாஃப் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு அந்த ஸ்டார் ஐக்கான் இந்த மாதிரி கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டார் ஐக்கானுக்கு கிட்ட இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் அது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்பேன் டேக் போட்டு அந்த டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டில் நோட் பண்ணிங்கன்னா
இந்த ஸ்டாருக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம கொண்டு வரக்கு கண்டிப்பாக மார்ஜின் வேல்யூ ஆட் பண்ணோம். பட் நம்ம ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி மார்ஜின் வேல்யூ போட்டோம்னா ஏதாவது இஷ்யூ வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்பேன் டேகை இன்லைன் பிளாக் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் மார்ஜின் லெஃப்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங் வரும். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கஸ்டமாக ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன், ரிவ்யூ டிஸ்ப். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ செக்ஷன் லெஃப்ட் சைடு HTML கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ரைட் சைடில் இருக்கிற அந்த இமேஜ் HTML கண்டென்ட்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த செகண்ட் காலமில் இருக்கிற அந்த இமேஜஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இந்த டியூக்கு நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன். இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இந்த டியூக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜஸ்க்கு பொசிஷன் அப்சல்யூட் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த டியூவை தான் அந்த இமேஜஸ் வந்து பொசிஷனாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டாப் லெஃப்ட் பாட்டம் வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ நமக்கு இந்த இமேஜஸை வந்து இந்த மாதிரி பொசிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நாம் அந்த இமேஜஸ் ஆட் பண்ணலாம். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 இமேஜஸ் இருக்கும். அப்போ நான் வந்து 5 இமேஜ் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் இதில் அந்த பாத் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் அந்த இமேஜஸே ஆட் பண்ணலை, இமேஜ் ஃபோல்டர் அதை நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாம் அந்த இமேஜஸ் இங்கே ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து அசெட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் இந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட் நான் வந்து டாட் / போட்டு அந்த ஃபோல்டரில் போயிட்டு ஒவ்வொரு இமேஜஸாக சூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். இப்போ இந்த பாத்தை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 நெக்ஸ்ட்டு 3 யூசர் இமேஜ், லாஸ்ட்டாக இந்த SVG ஐக்கான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆல் டேக்கில் அப்போ ஒருவேளை இந்த இமேஜ் இல்லை அப்படின்னா இந்த ஆல் டேக் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த எல்லா இமேஜஸ்க்கும் நான் வந்து கிளாஸ் நேமில் இமேஜ் ஃப்ளூயிட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஹைட் வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வித் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகும். அப்போ நம்ம இந்த இமேஜஸை ஸ்க்ரீன் வைஸில் சின்னதாக்குற நேரம் அது ஆட்டோமேட்டிக்காகவே சைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் இந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வித் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து 317 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேனுவலாக வித் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் இமேஜுக்கு 520. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்குது. செகண்ட் இமேஜ் இதுன்னு நினைக்கிறேன் 279. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 337. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எல்லா இமேஜஸ்லேயும் கண்டிப்பாக பொசிஷன் அப்சல்யூட் ஆட் பண்ணோம். நம்ம பேரண்ட் டியூக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் ஆட் பண்ணியிருந்தோம், அப்சல்யூட். பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி அந்த இமேஜஸ்லாம் ஒரு இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இவ்வளோ தானே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இந்த ரைட் சைடில் இருக்கிற கண்டென்ட்ஸ் இமேஜஸ் மட்டும்தான் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாம் இதை கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த HTML செக்ஷனை. நெக்ஸ்ட்டு CSS செக்ஷனில்
இந்த மாதிரி நீட்டாக ஸ்டைலிங் பண்ணி கொண்டு வர போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இந்த ஹீரோ செக்ஷனோட இந்த சிஎஸ்எஸ் பார்ட்டை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த HTML டாக்குமெண்ட்டை இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் கூட லிங்க் டேக் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் யூனிவர்சல் செலக்டர் ஆட் பண்ணலாம். மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். ஸோ இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஆட் பண்ணுறது தான். இதுக்கு நான் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். CSS reset. நெக்ஸ்ட்டு இதில் நான் HTML டேகை டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 10 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்டில் அந்த REM வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நம்ம CSS வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இல்லை நான் ஒரே ஒரு CSS வேரியபிள் தான் ஆட் பண்ணுறேன். பிளாக் கலர். இதுக்கு நான் நம்பர் பார்த்தீங்கன்னா 1E 1A 1C இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு டார்க் பிளாக் கலர். நெக்ஸ்ட் நாம் பாடியில் இருக்கிற CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாடி ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா IBM Plex Sans. இதை நம்ம லாஸ்ட்டாக HTML செக்ஷனில் லிங்க் டேக் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்குது. இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா வேர் ஆஃப் பிளாக் கலர். இந்த கலர் நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாடி CSS ப்ராப்பர்ட்டியில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இங்கே ஆட் பண்ணுற எல்லாமே நம்மளோட இந்த HTML பாடி கண்டென்ட்ஸில் கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ எல்லா ஃபாண்டுமே இந்த ஃபாண்ட் ஃபேமிலியில் இருக்கிற அந்த ஃபாண்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்டோட கலர் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ நம்ம இந்த ஹீரோ செக்ஷனில் இருக்கிற லெஃப்ட் சைடு கண்டென்ட்ஸோட அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த H1 டேக்கை டார்கெட் பண்ணுறோம். H1 ஃபாண்ட் சைஸை ரொம்பவே பெருசாக்குறோம். 72 பிக்சல் இல்லைனா 7.2 REM. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபாண்ட் சைஸ் 10 பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணோம். அப்போது 7.2 REM வர நேரம் 7.2 × 10 = 72 பிக்சல் அளவுக்கு கால்குலேட் ஆகி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ இங்கே நமக்கு கரெக்டாக தெரியல பார்த்தீங்களா? இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு இந்த செக்ஷன் கரெக்டாக சென்டரில் இருக்குது. பட் இங்கே நமக்கு சென்டரில் இல்லை. அதுக்கு நம்ம பாடி டேக்கில் கொஞ்சம் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணலாம். அதை நம்ம CSSல ஆட் பண்ணலாம். பட் பூட்ஸ்ட்ராப்பில் ஆட் பண்ணுற நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் ஃபஸ்ட் இதில் நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃப்ளெக்ஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். அப்போது ஹாரிசாண்டலியாக சென்டரில் வந்துடும். செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கலியாக சென்டரில் கொண்டு வரதுக்கு அலையிங் ஐட்டம் சென்டர். பட் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் வரல. அதுக்கான ரீசன் நம்ம இந்த பாடி கண்டென்ட்ஸ்க்கு ஹைட் செட் பண்ணல. ஸோ இங்கே நம்ம வியூபோர்ட் ஹைட் 100 இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஹைட் 100 VH அந்த வேல்யூ தான் நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா கரெக்டாக நமக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த கண்டென்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நான் லைன் ஹைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லைன் ஹைட் 1.1. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லைனுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட்டு
மார்ஜின் பாட்டம் 24 பிக்சல் இல்லைனா 2.4 ஆர்எம். அப்போது இந்த H1 டேக்கும் இந்த கீழே இருக்கிற P டேக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட்டு லெட்டர் ஸ்பேஸிங் கம்மி பண்ணுறேன். -3 பிக்சல் இல்லைனா 0.3 ஆர்எம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா, ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இது கீழே இருக்கிற இந்த P டேக்கை வந்து பெருசாக்கலாம். அதுக்கு நம்ம வந்து அதை சூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 2 ஆர்எம் இல்லைனா 20 பிக்சல் இந்த மாதிரி பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைன் ஹைட் பார்த்திங்கன்னா 1.8. ஸோ இப்போ நமக்கு இந்த லைனுக்கு நடுவில் கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நாம் இந்த இன்புட் பாக்ஸை வந்து ஸ்டைல் பண்ணலாம். இன்புட் ஃபார்ம் டிவ், அதுக்குள்ளே தான் அந்த இன்புட் டேக் அடுத்த பட்டன் இருந்துச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மார்ஜின் டாப் பாட்டம் வந்து கொஞ்சம் வேல்யூ கொடுக்குறோம். 40 பிக்சல் டாப் பாட்டம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் 0. இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா, இங்கே ஸ்பேஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் நாம் இந்த இன்புட் டேக் அடுத்து இந்த பட்டன் ரெண்டையுமே குரூப் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி காமனாக இருக்கிற அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணலாம். இன்புட் ஃபார்ம் டிவ் இன்புட் டேக். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற பட்டன் அதையும் சூஸ் பண்ணோம். ஃபார்ம் டிவ். நெக்ஸ்ட்டு பிடிஎன் டிவ் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற இந்த பட்டன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன் நன். நெக்ஸ்ட்டு பார்டர் நன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற அவுட்லைன் பார்டர் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். 1.6 ஆர்எம் இல்லைனா 16 பிக்சல் இந்த மாதிரி பெருசாயிரும். நெக்ஸ்ட்டு ஹைட்டை நம்ம வந்து செட் பண்ணலாம். இதுக்கு 60 பிக்சல் இல்லைனா 6 ஆர்எம் இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் நம்ம வந்து வைக்கலாம். அப்போது அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்வாக நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகும். 8 பிக்சல் இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சிஎஸ்எஸ் செலக்டர்ஸை தனித்தனியாக சூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த இன்புட்டுக்கு பார்த்திங்கன்னா 60% வித்து கொடுக்குறேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பேடிங் 2 ஆர்எம் இல்லைனா 20 பிக்சல். அப்போது இந்த இன்புட் பாக்ஸுக்கு வெளியே கொஞ்சம் ஸ்பேஸிங் வரும். பார்டர் சரி பேக்ரவுண்ட் எஃப்எஃப்எஃப் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா 7E8083 இந்த கிரே கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணலாம். அப்போது அந்த இன்புட் பாக்ஸில் கொஞ்சம் ஷேடோ கிடைக்கும். E5EAF1. நெக்ஸ்ட்டு 0.15 ஆர்எம் இன்செர்ட் இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இந்த இன்புட் பாக்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இது பார்த்திங்கன்னா நமக்கு பிளர் ஸ்ப்ரெட் வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த வேல்யூ வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். 0.15னா 1.5 பிக்சல் இந்த மாதிரி லைட்டாக நமக்கு அந்த பார்டர் தெரியிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இன்செர்ட் கொடுக்குற நேரம் அந்த இன்புட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஒரு வாட்டி இந்த அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸை பாருங்களேன், உள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்
பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிரைட்டாக இல்லை. இங்கே பாருங்களா, அப்படியே நமக்கு தெரியுது. ஸோ நம்ம அதுக்கு ஒப்பேசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அதை சூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பிளேஸ் ஹோல்டரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சியூடோ எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர். நெக்ஸ்ட் ஒப்பேசிட்டியை கம்மி பண்ணுறோம். ஒப்பேசிட்டி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் 0.5 செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தது, இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டனை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ETN div பட்டன் சூஸ் பண்ணி அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுத்தமாக பேடிங்கில் பாருங்களேன், 1.6 RM இல்லைனா 16 பிக்சல். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1E 1A 1C. ஸோ இப்போ நீ நோட் பண்ணிங்கன்னா இந்த வேரியபிள் கலரும் அதுவும் சேமாக இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வேர் ஆஃப் பிளாக் கலர். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட். இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நமக்கு இது கரெக்டாக சேம் லைனில் இல்லை பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இங்கே நம்ம வந்து கொஞ்சம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இது கீழே இருக்கிற இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணி முடிக்கலாம். அது ஸ்டைல் பண்ணி முடித்த பிறகு நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ டிவ் அந்த கிளாஸ் நேமை செலக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்கிற பி டேக் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது, இதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 1.8 RM இல்லைனா 18 பிக்சல். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 600. ஸோ இந்த மாதிரி நமக்கு போல்டாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்ஸை சூஸ் பண்ணலாம். ரிவ்யூ டியூப்பில் இருக்கிற ஸ்பேன் டேக். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டாருக்கு 2 கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஒன்று என்ன பார்த்திங்கன்னா FA ஸ்டார், இன்னொன்று FA ஸ்டார் ஹாஃப். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து குரூப் பண்ணி சூஸ் பண்ண போகிறோம். கமா ஸ்டார் ஹாஃப் சூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, 1.4 RM இல்லைனா 14 பிக்சல். நெக்ஸ்ட்டு மார்ஜின் ரைட். இதே ரீசனுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாருக்கு நடுவில் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அந்த ரீசனுக்காக தான் இப்போ நமக்கு சுத்தமாக ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. 0.5 RM இல்லைனா 5 பிக்சல். பார்த்தீங்களா, ஸ்பேஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நாம் இந்த ஸ்டார்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். EE5622. ஸோ இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த கலரில் இருக்கணும், நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நாம் இது கிட்ட இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை பெருசாக்கலாம். ரிவ்யூ டிவ் ரிவ்யூ டிஸ்ப் சூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை 1.6 RM செக் பண்ணி பார்ப்போம். ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் பாக்ஸில் கொஞ்சம் சிஎஸ்எஸ் இஷ்யூ இருக்குது. நம்ம அதை லாஸ்ட்டு பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் டேக்கில் பூட் ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து இதை டைரெக்டாக சிஎஸ்எஸ்லேயே ஆட் பண்ணலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்களா, ஆட் பண்ண உடனே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேப் 4. அப்போது இந்த இன்புட் டேக்கும் இந்த டியூ டேக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் வரும். செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு இப்போது நீட்டாக டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம
இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ரெண்டுமே நீட்டாக ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நாம் இந்த இமேஜஸை வந்து இந்த மாதிரி கொண்டு வரக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜஸோட அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸோட அந்த பொசிஷன் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். மற்றபடி இது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி பொசிஷன் ரிலேட்டிவ் அந்த பேரண்டில் ஆட் பண்ணி பொசிஷன் அப்சல்யூட் இந்த இமேஜஸ்க்கு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அதை திரும்ப ஆட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக அந்த இமேஜஸ் நம்ம வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே செலக்டாரில் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போவே நம்ம வந்து கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இமேஜஸ்க்கும் கிளாஸ் ஹீரோ இமேஜ் 2 3 நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹீரோ யூசர் இமேஜ் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்விஜி இமேஜ் 1. இப்போ நம்ம அதை சூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இங்கே ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹீரோ செக்ஷன் ரைட் சைடு ஹீரோ இமேஜ் 1. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இசட் இண்டெக்ஸ் 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெண்டில் வரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் நமக்கு இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் பாட்டம் 0% ஆட் பண்ணலாம். அப்போது இது நமக்கு கீழே வரும். பார்த்தீங்களா இந்த மாதிரி கீழே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நாம் இதில் லெஃப்ட் வேல்யூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 10% இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் இமேஜ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹீரோ இமேஜ் 2. இதுக்கு பார்த்தீங்கன்னா இசட் இண்டெக்ஸ் தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்லேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட் 15% செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான் இதான் நம்ம வந்து இப்போ ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கோம். 15%. நெக்ஸ்ட் பாட்டம் 5%. பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு இப்போது பொசிஷன் ஆகிடுச்சு. ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 3 இமேஜஸ் தான் பண்ணணும். அதை நம்ம முடிச்சிடலாம். ஹீரோ இமேஜ் 3 69%. பாட்டம் 22%. ஸோ இந்த இமேஜ் தான் நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குது. இந்த இமேஜ் தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த யூசர் இமேஜ் சூஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஹீரோ யூசர் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு பாட்டம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும். இதை நீ நோட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி அலைங்க இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பாட்டம் வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. லெஃப்ட் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம். 35%. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா கரெக்டாக நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. லாஸ்ட்டாக நம்ம இந்த எஸ்விஜி இமேஜை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். அதை நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். எஸ்விஜி இமேஜ் 1 பாட்டம் 17%. லெஃப்ட் -25%. ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எங்கே மூவ் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுற நேரமே கண்டிப்பாக தெரியும். பார்த்தீங்களா இப்போ நமக்கு இங்கே இருக்குது. நம்ம -25% கொண்டு வர நேரம் இங்கே வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு ஹீரோ செக்ஷன் டிசைனை வந்து HTML CSS பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஓகே கைஸ், எப்படி HTML, CSS, Bootstrap யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் ஹீரோ செக்ஷன் டிசைனை வந்து பண்ணுறதுனே இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம இந்த சீரீஸில் நிறைய வெப்சைட் ஹீரோ செக்ஷன் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.